வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, நம்மளுடைய ஜே ஊசோட அந்த டைட்டில்ல வந்து தோத்ததுக்கு வந்து நம்முடைய ஜே ஊசோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்த வந்து இப்ப நம்மளோட WWE மேல சொல்றாரு. அது இல்லாம நம்மளுடைய WWE அழகு கன்னி என்று அழைக்கப்படும் நம்மளுடைய ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வரப்போறாங்க. அது இல்லாம நம்மளுடைய சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்மளுடைய WWE வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பேப்பரியவும் நடத்த போறாங்க. இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜே ஊசோ வந்து அவரோட வேர்ல்டு டைட்டில வந்து நம்மளுடைய கும்தர்ட்ட வந்து தோத்து போயிட்டாரு. இத பத்தி நம்மளுடைய ரிக்கிஷே, அதாவது நம்முடைய ஜே ஊசோவோட அப்பாவான ரிக்கிஷே வந்து இப்போ வந்து WWE மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜே ஊசோட அப்பாவான ரிக்கிஷே வந்து இப்போ சொல்றாரு. அவர் மேபி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஜே ஊசோ வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆக்குனீங்க. ஆனாலும் அதுவும் குறைஞ்ச நாள்லயே மட்டுமே தான் ஜே ஊசோ வந்து டைட்டில வச்சுக்க சொன்னீங்க. அதே மாரி இப்போ வந்து வேர்ல்டு டைட்டில வின் பண்ணான். வேர்ல்டு டைட்டில வின் பண்ணி வெறும் 51 நாள் மட்டுமே தான் அவன் வந்து வேர்ல்டு டைட்டில வந்து வச்சிருந்தான். அந்த டைட்டிலையும் நீங்க லாஸ் பண்ண வச்சுட்டீங்க. அதாவது நீங்க வந்து ஜே ஊசோ வந்து அதிகமான ஹைப்னஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட டைட்டில் ரீஜன எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாயில் பண்றீங்க. அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க குடுத்து உடனே நீங்க புடுங்கிடுறீங்க. நீங்க வந்து ஜே ஊசோக்கு வந்து ஒரு ஓரவஞ்சனையா நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய ரிக்கிஷே வந்து WWE மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட வந்து இப்போ வந்து நம்முடைய ரிக்கிஷே வந்து வைக்கிறாரு. அது இல்லாம நீங்க வந்து இப்ப ஜான்சனாவும் தான் சாம்பியனா இருக்கான். நீங்க வந்து ஜான்சனாவ அந்த டைட்டில தோக்க வைக்கலாமே! நீங்க அத ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது இல்லாம நம்முடைய ராண்டி ஓர்டன் மோதுறான்னா, ராண்டி ஓர்டன அதுல வந்து வின் பண்ண வைங்க. நீங்க வந்து உங்களுக்கு யாரு ஃபேவரா இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நீங்க பார்க்குறீங்க. என் பையன வந்து நீங்க வந்து ரொம்பவும் நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்றீங்க அப்படிங்கிற மாரி அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட வந்து இப்ப WWE மேல வைக்கிறாரு. அது இல்லாம அவரு வைக்கிறாரு அப்படிங்கிறத விட நம்முடைய ஜான்சன் டைட்டில் வச்சிருக்காரு. அந்த டைட்டில வந்து நீங்க தோக்க வைக்கலாமே அப்படிங்கிற மாரி ஜான்சனாவையும் இந்த ஒரு இதில வந்து ஃபயர் பண்ணி இப்போ நம்முடைய ரிக்கிஷை வந்து பேசியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வந்து இப்போ வந்து இன்டர்நெட்ல பயங்கரமா பேசப்படுது. மேபி அவரு வந்து சொல்றாரு அப்படின்னு கேட்டா, மேபி அவரோட பையன் மட்டும் தான் அவர் வந்து சாம்பியனா இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் ஆசைப்படுறார். அது ஓகே. ஆனாலும் ஸ்டோரி லைன் படி பார்த்தா அத வந்து பண்ணது வந்து சரியா அப்படின்னு கேட்டா, மேபி அதுதான் சரி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்முடைய WWE வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமா இருக்குது கும்தருக்கும் கோல்ட்பர்க்குமான அந்த ஒரு மேட்ச் தான். மேபி சவுதி அரேபியால நடத்தலாம் அப்படிங்கிற மாரி WWE பிளான் பண்றாங்க. மேபி சவுதி அரேபியால நடத்தலையாட்டும் அதுக்கு அடுத்த வேணா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்லயும் இந்த மேட்ச வைக்கலாம். வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்த கொண்டுட்டு போணும் அப்படிங்கிற மாரி நம்மளோட WWE நினைக்கிறாங்க. மேபி WWEயோட ஒரு பிளான் என்ன அப்படிங்கிறது நம்முடைய ரிக்கிஷேக்கு தெரியாதாக்கு. அதனால தான் நம்முடைய ரிக்கிஷே வந்து கண்ணு முன்னு தெரியாம இப்போ வந்து இன்டர்நெட்ல கத்திக்கிட்டு இருக்காரு. மேபி அவர் கத்தி அவரோட நியாயத்த சொல்றதுக்கு பதிலா இப்போ வந்து அதிகமான ஒரு ஹேட்ட வந்து இப்போ வந்து நம்முடைய ரிக்கிஷே வாங்கிக்கிட்டாரு. அதுவும் ஜான்சனா ஃபேன்ஸும் இப்போ வந்து நம்முடைய ரிக்கிஷேவ போட்டு எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி நம்முடைய ராண்டி ஓர்டனோட ஃபேன்ஸும் வந்து இப்போ நம்முடைய ரிக்கிஷேவ வந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்முடைய ரிக்கிஷே வந்து அவரோட பையனுக்காக பேசுனது வந்து முழுக்க முழுக்க அது நல்ல விஷயம் தான். மேபி அவர் என்ன விஷயம் பேசணுமோ அப்படிங்கிறத கரெக்ட்டா பேசியிருந்தார் அப்படின்னா, இங்க சண்டையே வந்திருக்காது. இப்போ வந்து நல்லது சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ரிக்கிஷே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவ வந்து நம்முடைய ரிக்கிஷே வந்து வாங்கிக்கிட்டாரு. WWE உமன்ஸுக்காகவே ஒரு தனித்துவமான ஒரு பேப்பரிய வந்து மேபி நடத்த போறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து 2018க்கு முன்னாடியே வந்து நம்முடைய WWE வந்து உமன்ஸுக்காகவே ஒரு தனியா ஒரு பேப்பரிய வந்து மேபி அத நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்குல வந்து மேபி அந்த பேப்பரி வந்து நடக்காம போயிருச்சு. அந்த பேப்பரி வந்து எவல்யூஷன். இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து உமன்ஸுக்காக மட்டுமே தான் ஒதுக்கப்பட்ட இந்த ஒரு பேப்பரியும். இதில வந்து ரெஃப்ரி கூட இதில வந்து முழுக்க முழுக்க வந்து உமன்ஸ் மட்டுமே தான் இருப்பாங்க. அது இல்லாம அங்க பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாமே கலந்து தான் இருப்பாங்க. அதில கமெண்ட்ரேட் பண்றது எப்பொழுதும் போல நார்மலான ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க. அதனால மேட்ச் பண்றவங்க, அது இல்லாம ரெஃப்ரி இவங்க எல்லாமே வந்து உமன்ஸா மட்டுமே தான் இருப்பாங்க. அதனால மேபி இதில வந்து எல்லா டைட்டிலுமே டிஃபெண்ட் ஆகும். அதாவது உமன்ஸ் வச்சிருக்க எல்லா டைட்டிலுமே வந்து இப்போ வந்து அந்த ஒரு எவல்யூஷன்ல வந்து டிஃபெண்ட் ஆகும். அது இல்லாம இதில வந்து பல சூப்பர் ஸ்டார் வந்து மேபி ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. இப்போ வந்து நம்முடைய ப்ரீ பெல்லா கூட இப்போ வந்து WWEக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அத தொடர்ந்து நம்முடைய ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் கூட மேபி இந்த எவல்யூஷன் பேப்பருக்கு வந்து ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அது இல்லாம நம்முடைய பேஜா இருக்கட்டும், அது இல்லாம இப்போ வந்து நம்முடைய நிக்கி பெல்லாவோட தங்கச்சியான ப்ரீ பெல்லாவா இருக்கட்டும், அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து இந்த எவல்யூஷன் பேப்பருக்காக ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில அதிகமான ஒரு ஹைப்னஸ் இருக்கு. அது இல்லாம ரெஸ்லிங் வேணாம் அப்படின்னு போன ரெஸ்லர், அதாவது ஹால் ஆஃப் ஃபேம்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட மேபி இந்த எவல்யூஷன் பேப்பருக்காக ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அந்த வரிசையில வந்து இப்போ வந்து நம்முடைய அழகு கன்னி என்று அழைக்கப்படும் நம்முடைய ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் வந்து இப்போ வந்து எவல்யூஷன் பேப்பருக்கு ரிட்டர்ன் வரப்போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட் வந்து
மேபி இப்போ போய்கிட்டுருக்கு. மேபி வர்றாங்களா, வரலையா அப்படிங்கிறது அது அவங்க கையில தான் இருக்கு. ஆனா அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாரி தான் இப்போ சொல்லப்படுது. மேபி நம்முடைய ட்ரில் ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டர்ன் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியும் நம்முடைய ட்ரில் ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டர்ன் வந்தாங்க. ரிட்டர்ன் வந்து நம்முடைய பெக்கி லிஞ்ச் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி பண்ணாங்க. டாக் டீம் சாம்பியன்லாம் வின் பண்ணாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. மேபி அப்படி வந்து திரும்பி நம்முடைய எவல்யூஷன் பேப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்முடைய ட்ரில் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு லாங் டைமா கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டோரியில WWE ஒரு ஒர்க் பண்ணி அந்த டாக் டீம் சாம்பியன்லாம் வின் பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா உண்மையிலே நல்லாயிருக்கும். மேபி அத பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். இப்ப நம்முடைய ட்ரில் ஸ்டேட்டஸ் வந்து WWEக்கு எவல்யூஷன் பேப்பருக்காக வரப்போறாங்க. மேபி வரட்டும். வந்ததுக்கப்புறம் WWE வந்து இவங்கள வச்சு சாதம் வடிக்கிறாங்களா? இல்ல அந்த சாதம் வடிச்சத குப்பையில கொட்டுறாங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். உண்மையிலுமே இந்த மேட்ச்ச பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. மேபி அது என்ன ஞாபகம்னா, நாட்டாம படத்துல செந்திலும் கவுண்டமணியும் பேசிறது. அதாவது, "என்னப்பா பண்றது? நம்ம ஒண்ணு நெனச்சா, விதி ஒண்ணு நெனைக்குது" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. "நீ ஏன்டா விதி மேல பழிய போடுற? நீ பண்ணிப்புட்டு ஏன்டா விதி மேல பண்ற? விதி மேல ஏன்டா பழிய போடுற?" அப்படிங்கிற மாரி நம்மளோட கவுண்டமணி வந்து நம்ம செந்தில பார்த்து கேட்பார்ல. அந்த ஒரு கேள்வி தான் இப்போ வந்து எனக்கு வந்து எழுந்திருக்கு. அதாவது, இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியன் அதாவது சவுதி அரேபியால நடக்கப்போகுது. கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச்சு. அதாவது ஸ்மாக்டவுன் சைட்ல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸும், நம்முடைய ராண்டி ஓர்டனும் மோத போறாங்க. இதுல வந்து அஃப்கோர்ஸ் வந்து யார் வின் பண்ண போறார் அப்படின்னு கேட்டா, நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸ் வின் பண்ணி நம்மளுடைய சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சனாவ சேலஞ்ச் பண்ண போறாரு. ஜான்சனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல நடக்கும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. மேபி இந்த மேட்ச்ல வந்து ஒரு அடிஷனலா ஒரு ஆள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து ஒரு WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காங்க. அது மேபி யார் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க். இவரு வந்து இந்த மேட்ச்ல வந்து ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால இருக்காங்க அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. என்ன ப்ரோ சொல்ற? இவங்களுக்கு தான் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து ஜான்சனாவுக்கும் நம்முடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்குக்கும் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ச எதுக்கு ப்ரோ அங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, சும்மா காசுக்காக தான். வேற எதுக்கு? அதாவது இப்போ நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து ஒரு கிளீனான ஒரு ரிசல்ட் வந்து மேபி கிடைக்காது அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது நண்பா. அது எதனால அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு முன்னாடியே ஸ்டோரிலாம் நெறைய நடந்திருக்குது. பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரி லைன், பெஸ்ட்டான ஒரு மேட்சஸ் எது அப்படின்னு கேட்டா, ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் நடந்த அந்த ஒரு ஸ்டோரி லைன் தான். அதிகமான ஒரு பார்வையாளர்கள் கொண்ட ஒரு ஸ்டோரி லைன் அதுதான். அது இல்லாம அதிக வியூவர்ஷிப் பண்ண ஒரு ஸ்டோரி லைனும் அதுதான். மேபி அதனால மேபி இந்த ஒரு ஸ்டோரிய வந்து எதுக்கு நம்ம வந்து அந்த இடத்திலேயே முடிச்சிரணும். அத வந்து ஒரு லாங் டைமா கொண்டுட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக, இப்போ நம்மளோட WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும், நம்முடைய சிஎம் பங்குக்குமான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டா, அத வந்து நம்ம வந்து ஒரு கிளீனான ஒரு ரிசல்ட் குடுக்க வேணாம். அத வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிறலாம் அப்படிங்கிற மாரி WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில இப்ப இருக்காங்களாம். அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் நடக்க போற பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டா, சம்மர் ஸ்லாம் தான். சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும், நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த மேட்ச் வந்து மேபி அங்க நடக்கும். அப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்க்கும் அதில ஆட் ஆவார். ஒரு பக்கம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனா நம்முடைய சிஎம் பங்க் என்ன கேட்பார் அப்படின்னா, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சம்மர் ஸ்லாம்ல வேணும் அப்படிங்கிற மாரி சிஎம் பங்க் கேட்பாரு. இதே இங்கிட்டு வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்க வின் பண்ண நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, அதுவும் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிற மாரி நம்முடைய கோடி ரோட்ஸும் கேட்பார். இவங்க 3 பேத்துக்குமே ஜான்சினா, நம்முடைய கோடி ரோட்ஸு, நம்முடைய சிஎம் பங்க். இது அப்படியே ஒரு ஆர்டர் வைஸா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா நம்முடைய ஜான்சினா. பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஆனா நம்முடைய சிஎம் பங்க். அதே அமெரிக்கன் நைட்மேன் யாருன்னா கோடி ரோட்ஸ். இவங்க 3 பேத்துக்குமே சம்மர் ஸ்லாம்ல வந்து ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச் மேபி நடத்தலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால வந்து இப்போ வந்து WWE இருக்காங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. மேபி இதில வந்து யாரு வின் பண்ணுவா அப்படிங்கிறதே பிரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா சொல்லப்படுது. நீங்களே வந்து இந்த 3 பேத்துக்கு நடக்குதுல்ல மேட்ச்சு. இதில வந்து யாரு வின் பண்ணுவா அப்படிங்கிறது உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டா, மேபி சொல்ல முடியாது. இதில வந்து யார பின் பண்ணி யார வின் பண்ண வைப்பீங்க? சிஎம் பங்க பின் பண்ணி ஜான்சனாவ வின் பண்ண வைப்பீங்களா? இல்ல ஜான்சனாவ வின் பண்ண வச்சு கோடிய வின் பண்ண வைப்பீங்களா? இல்ல கோடிய பின் பண்ணி நம்முடைய சிஎம் பக்கம் வின் பண்ண வைப்பீங்களா? யார இதில வந்து வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கும். இதுதான் நம்மளோட WWEக்கு தேவை. இத வச்சு தான் இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியவே நம்மளோட WWE கிரியேட் பண்ண போறாங்க. அது இல்லாம இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல வந்து 2 நைட்டா நடக்குது. அதாவது ரெஸ்ல்மனியா மாரியே டே 1, டே 2 அப்படிங்கிற மாரி 2 நைட்டா நடக்கிறதுனால மேபி இந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து எதுக்கு அப்படின்னா, மேபி அதிகமான ஒரு வருமானத்த வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட் நடக்குதுல்ல. அதனால இதில பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்முடைய WWE வந்து இந்த ஒரு பிளான வந்து மேபி போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. மேபி இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னா 100% இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
சொல்லிடுறேன். ஏன்னா, நம்முடைய சிஎம் அங்கும் அதே WWE தான் இருக்காரு. அதே அன்டிஸ்பியூட்டட் WWE அந்த ஒரு ஸ்டோரியில தான் இருக்காரு. அதே நம்முடைய கோடி ரோட்ஸ் இருக்காருன்னா, அவரும் அதே ஒரு ஸ்டோரியில தான் இருக்காரு மேபி. இவங்க இந்த 3 பேத்துக்கும் வந்து மேட்ச் நடந்துச்சு அப்டின்னா, உண்மையிலுமே தரமான மேட்சா இருக்கும். தரமான ஹைப்னஸா இருக்கும். ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த மேட்ச்சுக்கு இருக்குமான்னு கேட்டா 100% இருக்கும். இதில வந்து யாரு வின் பண்ணா நல்லா இருக்கும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதில வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து 3 காட்டு சிங்கம் மோதுது. அதாவது நேருக்கு நேரா. அதான் சொன்னேன்ல, பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆன சிஎம் பங்க், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆன நம்முடைய ஜான் சீனா, அமெரிக்கன் ஹிட்மேன் ஆன கோடி ரோட்ஸ். இவங்க 3 பேருமே 3 காட்டு சிங்கம். 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. இந்த 3 சிங்கமே ஒரே இடத்துல நிக்க போகுது. இந்த சிங்கத்தில எந்த சிங்கத்த தோற்கடிச்சு, எந்த சிங்கம் கடைசியில வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா உங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு, இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்.